ஹலோ நண்பா பேச எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாருங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த பாரு, நானும் தூங்குறதெல்லாம் எவனையும் தூங்க விடுறதில்ல. பாத்துட்டே எவனையும் இதுதான் நண்பா பேச இதுதான். இந்த வீடியோவை நான் ஃபுல்லா பார்க்கல இதுக்கு முன்னாடி. இப்பதான் கண்ணில் பட்டுச்சு. என்னென்ன வித்த காட்ட போறானா இன்னும் 6 மாசத்துல. டேய், நாம் தமிழர் தம்பிகளாஸ் அண்ட் தங்கைகளாஸ் என்ன சொல்றாருன்னு புரியுதா? அவர் வித்தை காட்ட போறாராம். வித்தை யார்கிட்ட காட்டுவாங்க? அதாவது மெஜிஷியனை வந்து யார் நம்புகிறாங்களோ அவர் தான் வந்து மெஜிஷியன் வந்து காட்ட முடியும். விச் மீன்ஸ் முட்டாள்கள்கிட்ட தான் வித்தையை காட்ட முடியும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக அவங்க அண்ணன் சொல்கிறாரா. உங்களை முட்டாள்னு 100% அவர் நம்புகிறார். ஏன்னா இல்லைன்னா அவர் பின்னாடி போவீங்களா? அதனால தான் இன்னும் 6 மாதத்தில் உங்கள் அண்ணன் பயங்கரமான வித்தைகள்லாம் காட்ட போகிறாரு தமிழ்நாட்டில். நீங்கள் முட்டா கோயிலுக்கு உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ முட்டாளாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த தமிழ் ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாவது சூடு சொரணை ரோசம் உப்பு இதெல்லாம் போட்டு இருக்கும், உடம்புல இருக்கும், போட்டு சாப்பிடுவோம். அந்த ஒரு இது கொஞ்சம் உங்கள் செல்ஸில் இருந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு வந்துடும்ல. இந்த முட்டாள்தனத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க பாருங்கள். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் அண்ணனுடைய முகைத்திரையை கிழிக்கலான்னு நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் உங்கள் அண்ணன் பேசின பேச்சு அப்படி, செய்கை எப்படி, நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி. ஸோ இந்தளவுக்கு முட்டாளாக நீங்கள் இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நாம் டம்ளர் பாய்ஸ் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி பசங்க ஷேர் பண்ணிங்க. அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற இன்னும் மற்ற பசங்களுக்கெல்லாம் போய் சேரும். கொஞ்சமாதிரி தெளிவாகவீங்க நம்புகிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ சீமான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிப்பு பண்ணனால தான் இன்றைக்கி பயங்கர ஹாட் டாப்பிக்காக எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால நாம் தமிழர்கள்லாம் பயங்கரமாக அப்படியே ஏய் நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு தவின்னு வர்றாங்க. அதுவும் ட்விட்டரில் உட்காந்து கதறோன்னு கதறாங்க. முகம் போட்டு கதறவங்கள்ட்ட நம்ம திருப்பி கேள்வி வைக்கிறோம். தைரியம் தான் வாதத்துக்கு வாடானா அதோட அவங்களுக்கு பக்காவாதம் வந்த மாதிரி அதோட சைலண்டாக போயிடுறாங்க. ஒருத்தரும் ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முகம் தெரியாத சில பக்கிகள்லாம் வியூவர்ஸும் ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரிப்ளை போட்டுட்டு இருக்குது. அதை தூக்கி ஓர வச்சுருவோம். ஏன்னா நம்ம டீலிங் எல்லாமே இந்த மாமா பையன், அதுக்கப்புறமா அடுத்த லெவல் கேட்டகிரியில் இருக்க பசங்க கூட தான். பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அண்ணன் என்ன பேசுகிறாரு அப்படின்றது இவங்க உட்காந்து ஆன்னு பார்ப்பாங்க, புரியாது. ஏன்னா அவர் கத்தல அப்படியே ஆக்ரோஷமாக உள்ளுக்குள்ளே வெறி கொண்டு பத்தடா எங்கள் அண்ணன் எப்படி பேசுகிறாரு, நரம்பு புட்டைக்கு ரத்தம் கொதிக்கு அப்படின்ற அந்த மோடில் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் சாந்த மோடில் இருப்பாங்க. அதனால் அவங்க அண்ணன் எந்த மோடில் கத்துனதை நம்ம மோடில் அவங்களுக்கு புரிய வைப்போம். வாங்க. அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம்ம இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓடும்போது குறுக்க வந்துடுறான்டா. ஆத்தாடி சின்னத்தாமன் இல்லை, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில், இதிலே தாண்டா நம்ம இனிமேல் அந்த பாவம் பார்க்கக்கூடாதா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். இப்போ என்ன சொன்னார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை இப்போ நாம் தமிழர் தம்பிஸ் எப்படி புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த துரோகிகளை தற்காத்து நிற்கக்கூடிய ஒருத்தன் யார்? நம்ம தான் தமிழக வெற்றிக்கலாம். நம்ம தான் வந்து அவங்கள தற்காத்துக்கிட்டு இருக்கோமா. இவர் வந்து வெட்ட போகும்போது அப்பப்போ உள்ளே வந்து குறுக்க விழுந்துடுறோமா. இவர் அப்பப்போ சின்னப்பா பையன், பெரியப்பா பையன், இவர் சித்தப்பா அப்படின்னு இவர் விட்டுடுறான். இப்படி தான் அவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்ல. முட்டா பயல்களா, உங்கள் அண்ணன் சொல்கிற அந்த 2 துரோகிகளையும் எதிர்த்து உங்கள் அண்ணன் 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் போன வருஷம் தான் கட்சி ஆரம்பித்தது. அந்த தமிழக வெற்றி கழகத்தோடைய பிரதான எதிரியே திமுகன்னு சொல்லி டார்கெட்டட் வச்சு தான் கட்சியே போய்கிட்டு இருக்கு. இதில் உங்கள் அண்ணன் வெட்ட போனார்னா, யாரை? உங்கள் அண்ணன் சொன்னார்ல அந்த திராவிட கழக வெட்ட போனார்னா யார் உங்கள் அண்ணனை வந்து தடுத்தா? எவன் வந்து தடுத்தான்? அறிவார்ந்த பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணன் சொல்லல, அறிவார்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் யோசிங்கள் அப்படின்னு வரல. அறிவார்ந்த பயலாக இருந்தால் யோசிங்கடா. இத்தனை வருஷத்தில் யாரா உங்கள் அண்ணனை வந்து தடுத்தா? உங்கள் அண்ணனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தான்டா இன்றைக்கி 8% வாக்கு வாங்கி உட்காந்துருக்காப்புல. அதில் என்ன உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்கீங்களா? போன 2024 எத்தனை விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜய் என்ன அப்போ வந்து எலெக்ஷனில் என்ன 2024 இல்லை உங்கள் அண்ணன் தானே இருந்தார்.
உங்கள் அண்ணன் தானே மைக் சின்னத்துக்காக விஜய் எனக்காக பாடியிருக்காருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசினாரு. அதை நம்பி எத்தனை விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால தானே எனக்கு 8% வாட்டு வாங்கியிருக்காரு. ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து என்னமோ இவருடைய பயணத்துக்கு குறுக்க நிற்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க. அவர் எப்போ குறுக்க நின்னாரு? நீ திமுகவை அடிக்கிறேன், நானும் திமுக அடிக்கிறேன்னா 2 பேரும் சேர்ந்து அடித்தா திமுக ஈஸியாக விழுமா விழாதாடான்னு பேசிக் புரிதல் இல்லாத முட்டா பயல்களாக இருக்கீங்க நீங்கள். உங்கள் அண்ணன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இவர் குறுக்க வர்றாராம், கௌஷிக் குறுக்க வர்றாரு அப்படின்ற மாதிரி. ஏண்டா நாங்கள் எப்படா குறுக்க வந்தோம்? நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு ஒரு ரூட்டை போட்டு அதில் போய்கிட்டே இருக்கோம். உங்களை வந்து சீண்ட கூட கிடையாது. இது வரைக்கும் இவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து எதிர்த்த ஒரு வார்த்தை தமிழக வீட்டுக்குள்ளேருந்து பெருசாக அறிக்கை வந்தது கிடையாது, விஜயவர்கிட்டருந்து வந்தது கிடையாது. உங்கள் அண்ணன் தான் மேடைக்கு மேடை திடீர்னு மைண்டு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். திடீர்னு தம்பினுவான், திடீர்னு பார்த்தா கொள்கை எதிரினுவான், திடீர்னு வந்து நான் துணையாக நிற்பேன்னுவார், திடீர்னு பார்த்தா சித்தாந்த எதிரின்னுவார், அப்புறம் பார்த்தா சினிமா துறையில் இருக்கவங்களாம் அரசியலுக்கு வருவார், திடீர்னு வந்தால் நடிகர்கள் நாடாளாமான்னு கேட்பாரு. டேய் அது நாக்கா இல்லை வேறு ஏதாவதாடா? தண்டவாளத்தில் கொண்டு போய் வச்சு விடுங்கடா, ட்ரெயின் ஏற்றிட்டு போட்டோம். அந்த நாக்கு இருக்கிறனால தான் இந்த பாடுபடுத்துறேன் மனுஷனை. 8வது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடிட்டான். இப்ப நீ எப்படி குட்டிக்கரணம் அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீ வைக்கணும். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான். அது சீமான பார்த்து பார்த்துவான். நீ ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நான் டைலாக் சொல்றது இருக்கட்டும், ஆனால் நான் சொல்றதை விட உங்க நொன்னனே ஒன்று சொல்லியிருப்பார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 8வது பெட்டியில் டேய் 8 பெட்டி எங்கடா வைப்பாங்க? ஒத்த பெட்டி தான்டா வைப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே. 8வது காலத்தை தான் அவங்க அண்ணன் 8வது பெட்டின்னு சொல்கிறேன்னா பார்த்துக்க. நீங்கள் எந்த அளவுக்கு முட்டா பயலாக இருப்பீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாருன்னு. ஒரு பூத்தில் எப்படா 8 பெட்டி வைப்பாங்க? உன்னுடைய லைனில் நீ 8வது இடத்துல இருந்திருப்ப. அந்த பாக்ஸில் இருக்கிற உன்னுடைய முகத்தை பார்த்து 8வது இடத்துல இருக்க உனக்கு ஓட்டு போட மக்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னு நீ சொல்கிற. அதுதானே இப்போ இடத்துல வந்துடுமா என்ன? டிஎம்கேக்கு முன்னாடி வந்துடுவியா? இப்போயும் நீ பின்னாடி தாம்மா போகிற. டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறமா இப்போ விடுதலை சிறுத்தையும் வந்து இதை வாங்கி விட்டாங்க. இதை உன்னை மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டாங்க. அவர் வரல இல்லை, அதுக்கு பின்னாடி நீ பிஜேபி, காங்கிரஸ் இவங்கெல்லாம் போய் அண்ணனுக்கு எப்பவும் அதே 6வது இடம், 7வது இடம், 8வது இடம் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சும்மா இங்கே வேணால் பீத்திக்கலாம். இதில் ஒரு முகத்தை வேற வச்சுட்டாராம். ஆனால் உங்கள் முகத்தை வச்சாலும் சரி, மோடி முகத்தை வச்சாலும் சரி, அங்கே மக்கள் ஓட்டு யாருக்கு போடுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட போகிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 15 வருஷம் 14 வருஷமாக உங்கள் அண்ணன் விவசாய சின்னத்தை வச்சு தான் ஓட்டு கேட்டு தெரிஞ்சார். எத்தனை % வாங்கினார்? 4.5% வரைக்கும் தான் வந்தார் நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2024 வரைக்கும். ஆனால் 2024 மட்டும் டக்குன்னு எப்படி 8% போனார்? அதுவும் உங்கள் அண்ணன் வந்து புலம்புனார். எங்கள் விவசாய சின்னத்தை பறிச்சுட்டாங்க, இது வந்து ஒரு ஜனநாயகமா, இது வந்து நாட்டில் நடக்குமா, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி முன்னாடி வர்றது, ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு இருந்தார். கடைசியில் மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. மைக் சின்னம் வந்ததுக்கப்புறம் எப்படி இதை நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. ஒத்த பாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. மைக் சின்னத்தை கையில் பிடிக்கிறாரு, விசில் போடு சாங்கை எடுத்து அப்படியே பரப்புரையில் பேசுகிறாரு. 2024 நாடாளுமன்றத்தில் 8%, 8.2% நாம் தமிழர் சீமான் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி இன்றைக்கி அவருடைய முகத்தை, என்னது உங்கள் அண்ணனோட முகத்தை சின்னமாக வாங்குறதுக்கு எங்கள் அண்ணன் தாண்டா தேவைப்பட்டிருக்காங்க. அது உங்களுக்கு புரியலையாடா முட்டா பயலுகளா? போய் சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிற மாதிரி தான் வெக்கம் மானம் சூடு சொன்ன ரோசம் இருந்துச்சுன்னா இந்த 2024 தேர்தலில் உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பேரெல்லாம் யூஸ் பண்ணி பரப்புரெல்லாம் பண்ணி மைக் சின்னத்துக்கு வந்து விஜய் பாட்டி இருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்லி பேசினால, அதெல்லாம் இல்லாமல் அந்த எலெக்ஷனை வந்து நாங்கள் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுறோம், எங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்க தம்பிங்க போட்டு எனக்கு ஓட்டு வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் உங்கள் அண்ணனை வந்து ஆம்பளையாக இருந்தால் 2026 வந்து நிற்க சொல்ல நின்றுவாப்லையா? நின்றுவாரா? எவனாவது போய் சொல்லுங்கடா. இந்த கூட்டத்தில் இருக்க இந்த முட்டாப்பாய கூட்டத்தில் எவனா ஒருத்தன் போய் சொல்லுங்க. ஏண்டா எக்கமே இல்லாமல் எங்களை வச்சு வாக்கு வாங்கிட்டு திருப்பி நாங்கள் தானே குறுக்க வர்றோம், குறுக்க வந்தேன் கௌசின்னு சொல்லிட்டு உட்காந்துறீங்க கூறுகட்ட குப்பாய்களா? உங்களை கொண்டுட்டேன், கதை முடியும். இந்த கிளஞ்ச வாங்குறது, ஊழல் செய்யறது, மழையை குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பார்த்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சுக்காம பாரு, இதே மாதிரி நீ தோன்ற குழியில போட்டு முடிவேன். அதே பொக்குழி அதே குழி, அவ்வளவுதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்யறேன்.
இதுக்கும் நான் அவர் டைலாக்காவேடா யூஸ் பண்ண முடியும்? ஏன்டா உங்க அண்ணன் அவர் டைலாக் யூஸ் பண்ற மாதிரியே பேசுறாப்புல? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா. ஆக்சுவலி வாய்ப்பு இல்லை ராஜான்னு உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டாரு. ஆனா உங்க அண்ணனுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வெல்றதுக்கு. ஆனா உங்க அண்ணனுக்கு வெல்லணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. அதுதான் உண்மை, சத்தியம். கிட்டத்தட்ட 15 வருஷமா கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, கட்சியை ஆரம்பிச்சு நீ கஷ்டப்பட்டு வந்து நான் ஒத்துக்கிறேன். இந்த மக்கள்கிட்ட வந்து மண், நீர் வளம், மண் வளம், அந்த வளம், இந்த வளம் எல்லாத்தையும் பேசுகிற, பழச எடுத்து பேசுகிற, ஹிஸ்ட்ரியை பேசுகிற, தமிழர்களை தூக்கி வச்சு பேசுகிற எல்லாமே ஒத்துக்கிறேன். இருந்தாலும் உன் மேலே தமிழ் தேசிய முத்திரை குத்தி நீ வந்தால் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாழ முடியும், மற்றவங்களும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த திராவிட சக்திகள் மிக சக்தியாகவே இருந்து உன்னை வந்து அமுக்கியே வச்சிருந்து உன்னை வந்து முன்னாடி வரவிடலை அப்படின்ற இந்த எல்லா கோட்பாடையும் கூற்றையும் 2024 முன்னாடி வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். என்னது 2024 முன்னாடி வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். 2024 தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்குது. அந்த கட்சி ஆரம்பித்து உனக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பேசிச்சா? நாம் தமிழர் சீமான் அவர்களின் கோட்பாட்டுக்கும் கொள்கைக்கும் எதிராக தமிழக வெற்றி கழகம் இருக்குன்னு சொன்னுச்சா? ஏண்டா உண்மையாகவே உங்கள் அண்ணனுக்கு ஜெயிக்கணும் இவங்க சொன்னாரே, இப்போ கண் சிக்குச்சு எல்லாரையும் புதைச்சிருவேன், குழி தோண்டி புதைச்சிருவேன், இந்த மண்ணில் புதைச்ச மாதிரி அழிச்சிருவேன், வச்சிருவேன். சிக்குச்சுன்னா என்ன சிக்குச்சுன்னா? நீ எப்போ அதுக்கு முயற்சி பண்ண? எப்போ தமிழ்நாடு உன் கையில் சிக்கிறதுக்கு முயற்சி பண்ண? எதுவுமே நீ பண்ணலை. சும்மா கத்தி 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 இந்த தம்பிகள் எல்லாம் முட்டாளாக்கி உனக்கு ஓட்டு போட வச்சு ஓட்டை பிரித்து டிஎம்கே ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்க. அதை தான் இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்க. இதை நீ உன் வாயிலே பல மேடையில் சொல்லியிருக்க. வேற இருந்தும் இந்த முட்டா பயிலுக்கு புரியாமல் நீ பேசுகிறத பார்த்து ஆன்னு வாய்ப்பதில் உட்காந்துருக்காங்க. அறிகட்ட பண்ணாங்க. உங்கள் அண்ணனுக்கு என்னைக்கடா ஜெயிக்கிற ஐடியா இருந்திருக்கு? ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிற கோட்பாடு பிரகாரம் தமிழ்நாட்டை தமிழ் ஆள்றதுக்கு விஜய் அவர்கள் தகுதியானவர் தானே. விஜய் அவர்கள் மாநாட்டில் 1-2 வார்த்தை பேசிட்டாருன்னு இருக்குது. நீ திருப்பி உன்னோட அடுத்த நாள் ப்ரோக்ராமில் பேசிட்டேல, அதை விட அசிங்கமாக பேசிட்டேல, லாரியில் அடி விட்டு சாவ போகிறன்ற அளவுக்கு பேசிட்டேல. இருந்தாலும் அதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அவர்கள் சீமானவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார்ல, அத்தோடு நிறுத்திக்க வேண்டியதானே. முடிஞ்சு, சரி ஓகே, தம்பி எதை வார்த்தை விட்டோம், அண்ணன் நம்ம வார்த்தை விட்டோம். இதை நல்லபடியாக கொண்டு போய் ஏன் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்த்து நம்ம ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று ஏன் நீங்கள் பேசிக்கூடாது? உங்கள் அண்ணன் ஏன் டீல் பேசிடக்கூடாது? ஓகே விஜய், நான் உங்க கூட சேர்றேன். என்னதான் இருந்தாலும் நான் கட்சியில் வந்து பழைய கட்சி 15 வருஷமாக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். என்னை விட உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, எனக்கு தெரியும், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அரசியலில் நான் தான் முன்னாடி. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோம்னா நீங்கள் 2.5 வருஷம் நாட்டு ஆளுங்க, நான் 2.5 வருஷம் நாட்டு ஆளுறேன். டீல் பேசலாம்ல? பேசியிருக்கலாமா? பேசியிருக்கூடாதா? உண்மையாலுமே உங்கள் அண்ணனுக்கு ஜெயிக்கணும் வைக்கணும்னா பேசணுமா பேசக்கூடாதா? தமிழன் கூட சேர்றதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு கவினும் சுர்ஜித்தும் 2 பேரும் தமிழன் தானே. இன்னைக்கு ஒருத்தனை வெட்டிட்டான்னு எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு வர்றீங்க. அவனும் தமிழன் தான், இவனும் தமிழன் தான். ஏன்னா இந்திக்காரனை வந்து கவினை கொண்டா அவனும் ஒரே ஆள் தானே, மனுஷன் தானே, தமிழன் தானே. ஆனால் எங்கே பிரச்சனை வருது? ஜாதின்றதுதான் பிரச்சனை வருது. அப்போ இந்த இடத்துல உங்கள் அண்ணன் தமிழன், விஜய் அவர்கள் தமிழன், இங்கே என்னடா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுவார்? கொள்கை கோட்பாடு. என்னடா கொள்கை கோட்பாடு? உங்கள் கொள்கை என்னடா? திமுக அழிக்கிறதாண்டா. அவருடைய கொள்கை என்னடா? தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை திமுக அழிக்கிறதாண்டா. இது 2த்துலேயும் ஒத்து போனதுக்கப்புறம் வேற என்னடா உங்களுக்கு ஒத்து போனோம்? பரதேசிங்களா? அப்போ இது ஒத்து போகாமல் சிஎம் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் அண்ணன் இப்படி பேசுகிறார் அப்படின்னா உங்கள் அண்ணன் கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. உங்களை குழி தோண்டி புதைக்கணும், அதுதான் அவருடைய எண்ணம். என்னது? குழி தோண்டி புதைக்கிறது தான் அவருடைய எண்ணம். அதுக்கு அவரே ஒரு வழியை சொல்லியிருப்பாரு, அதையும் பாருங்க. உன்னைய நண்பு தம்பிதங்களை அறிஞ்சுக்கணும். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள், நமக்கென்று ஒன்றும் இல்லை. நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். இப்படியான ஒரு தலைவன் பேசுவான்? நம்ம அடிமையாடா இருக்கோம்? அறிவிட்ட முட்டா பயில்கள் நம்ம அடிமையாக இருக்குமா? இந்த இடத்துல பேச வேண்டியது நீ அடிமை இல்லை, நான் அடிமை இல்லை, நாம் அடிமைகள் இல்லை. இந்த நிலம், இந்த மண், இந்த பூமி நம்மளுடையது. நம்மை அடிமையாக வச்சிருக்காங்கன்றதை விட அடக்கி ஆள்றாங்க. அப்போ அந்த அடக்கி ஆள்ற அதிகாரத்தை நாம தான் போய் கொடுக்குறோம் அப்படின்றத புரிய வைக்கிறது தாண்டா ஒரு தலைவனோட பண்பு. ஆனால் உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு? சும்மா இந்த மாதிரி பேசி பேசி உங்களை உசி பேத்தி நம்ம அடிமையாக இருக்கோமா? ஐயோ நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்களா, ஐயோ நம்மளை போட்டு இதை பண்ணுறாங்களா? அது அடிமை இல்லைடா, அது அதிகார திமிர்றா, அறிகிட்ட முட்டா பயிர்களா.
நீனா 1947க்கு முன்னாடி இருக்க அடிமையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து உன் தலைவனை நீயே தேர்ந்தெடுக்கலாம் ஓட்டு போடுற உரிமை வரைக்கும் கொடுத்துருக்கான்ல, அதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாத தற்குறி பரதேசினி. அவங்க அதிகாரத்தை உட்காந்துக்கிட்டு உன் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் அடிமைன்னு உங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன். நீங்களும் ஆண் வாயை பொழுது பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அறிகட்ட பரதேசிங்களா. உங்களை அடிமையாக வைக்கிறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்குமே இது கிடையாது. ஆனால் உன்னை அதிகாரத்தின் மூலிமா அடக்கி ஆடுறதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்குது. அது யார் கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம தாண்டா கொடுக்குறோம். டேய் நம்ம தாண்டா கொடுக்குறோம். 5 வருஷத்து வரைக்கும் நம்ம தாண்டா கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? இந்த மாதிரி டாப்பைகளோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு திருப்பி இதே திருடங்கள்ட்ட போயிட்டு இந்த திருடல் நான் அந்த திருடன் அந்த திருடல் இந்த திருடன் ஓட்டு போட்டுறது. ஏண்டா உங்கள் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதெல்லாம் தூக்கி வச்சுருவார். கேட்டால் கொள்கை கோட்பாடுன்னுவார். ஆனால் திடீர்னு எம்கே ஸ்டாலின் வீட்டில் போய் பார்ப்பார். கேட்டால் மாண்புன்னுவார். அதை நான் வேறு வீடியோவில் வச்சு செய்கிறேன். உண்மையான பாலிடிக்ஸ் கோட்பாடு என்ன? ஜெயிக்கணும். ஜெயிச்சா தானே அதிகாரம் வந்தால் தானே நீ மக்களை ஆள முடியும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி செய்ய முடியும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீ உன்ட்ட அதிகாரம் வேணும்ல. அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி ஒருத்தர் இன்னைக்கு தமிழக அரசியலில் களம் இறங்கியிருக்காரு. மிக வலிமையோடு தன்னுடைய மக்கள் செல்வம் இருக்குது, ஃபேன் செல்வாக்களுடைய எல்லா பண பலத்தோட எல்லா பலத்தோடையும் ஒருத்தர் இறங்குறார். ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால், ஒரு நல்ல தலைவனாக இருந்தால், நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் இருந்தால் உங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும்? எதிரியாக நமக்கு ஒரு எதிரி திமுக நம்ம இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு திமுகவை எதிரியாக வச்சு நம்ம அடிக்கணும்னு வீழ்த்தணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே கோட்பாடோட ஒருத்தர் வந்திருக்காயா மிக ஸ்ட்ராங்காக வச்சு செய்யறது இல்லையா? ஆனால் உங்கள் அண்ணன் யாரை வச்சு செய்கிறாரு? தமிழக வெற்றி கழகத்தை வச்சு செய்யணுமா? போர் அங்கே வந்தான், போர் இங்கே போர் எடுத்து என்னடா பண்ண போகிறீங்க? புத்திகட்ட பயல்களா? திருப்பி திமுக வரும், இல்லை ஏடிஎம்கே வரும். அதுக்கு தானே வேலை, அதுக்கு தானே பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு தானே இந்த வேலை எல்லாமே போயிட்டுருக்கு. அப்புறம் உங்கள் அண்ணன் திருப்பி என்ன பண்ணுவார்? 2026 நாங்கள் தோற்றால் எங்களுக்கு பாடம், நாங்கள் இன்னும் போராடணும். திருப்பி என்ன 5 வருஷம் இதே தான் சொல்லுவேன். நாம் அடிமை, நீ அடிமை, நம்ம அடிமைகள் நீங்களான்னு பார்த்து உட்காந்து போய் அறிகட்டவங்கடா. நீ சத்தியமாக சொல்கிறேன்டா, உங்களை மாதிரி ஒரு அறிகட்ட ஜென்மத்தை நான் உலகத்தில் பார்த்தே இல்லை. டேய் அவன் கூட்டணி வச்சு எப்படா ஜெயிக்கலான்னு சொல்லி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சாணக்கியத்தனமாக என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணன் சாணக்கியத்தனமான வேலை பார்க்க வேண்டாம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீ ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா, நீ வாட்டிக்கு செவனேன்னு தமிழக வெற்றி கழகத்தை வந்திருந்தீங்கன்னா நேரம் தேமுதிமுகன்னு சொல்லி உள்ளே வந்திருக்கும், பிஎம்கே உள்ளே வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக தமிழக வெற்றி கழகம், பிஎம்கே, உங்கள் அண்ணன், அப்புறம் தேமுதிமுக, இந்த 4 கட்சி ஒன்றா சேர்ந்தா போதும்டா தமிழ்நாட்டில் சிஎம்டா. ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டு இருந்துருக்கலாம்டா. 4 பேர் இருந்தால் நாங்கள் 4 பேருக்கு பேசி கூட பேசிருக்கலாம்டா. ஆளுக்கு 1.5 வருஷம் சிஎம்மாக இருப்போன்னு. டேய் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வருவார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நீ எந்த தலைவனாவது, எந்த அரசியல் தலைவனாவது இந்தியாவில் சொல்லியிருக்கானடா? இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை யாருமே ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லை. டேய் நயவஞ்சகம் பண்ணுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்கடா. நாதாரித்தனமாக நாசமாக போயிடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஸ்பாட் 2ல் பாருங்கள். ஏன்னா உங்கள் அண்ணன் மாதிரி நம்ம வளவலான்னு பேச முடியாது. ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் சுருக்கமாக பேசணும். ஆனால் இதுவே கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். ஸோ ஐ see you on part 2. உங்கள் அண்ணனுடைய அடுத்த சுயரூபங்களை அதில் பார்ப்போம். நண்பா, பை.